ஹாய் ஆல். இன்னைக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் வீடியோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரோஸ் தேர்ட் ப்ரோஸ் வந்து பார்க்கலாம். நம்ம 2 ப்ரோஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு வந்து தேர்ட் ப்ரோஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கிற தேர்ட் ப்ரோஸ். இந்த ப்ரோஸ் வந்து எதை பத்தி இருக்கு, இந்த லெசன் எதை பத்தி இருக்குன்னா விமன் எம்பவர்மெண்ட்டை பத்தி இருக்கு. இது வந்து ஒரு 6 விமனை பத்தினது. அதாவது ஃபர்ஸ்ட் விமன் மட்டுமே இருக்கிற ஒரு போட்ல வேர்ல்டை வந்து சுத்தி வந்திருப்பாங்க. அதாவது குளோப், இப்போ கோவால ஸ்டார்ட் பண்ணி வேர்ல்டை சுத்தி மறுபடியும் கோவாக்கே வந்திருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு விமன் எம்பவர்மெண்ட் தான். ஏன்னா எந்த ஒரு மேலோட ஹெல்ப்பும் இல்லாம வெறும் விமன் மட்டும் 6 விமன் மட்டும் ஒரு போட்ல சுத்தி வந்திருப்பாங்க. அதை பத்தின ஒரு எஸ்ஸே இல்லைன்னா லெசன் தான் இது. ஓகேங்களா? ஸோ இந்த லெசன் மூலியமா நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, விமன்னால எல்லாமே பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த 6 விமன் வந்து மற்றவங்களுக்கு வந்து மோட்டிவேட்டிங் ஃபேக்டரா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் இங்க ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே எக்ஸாம்ல சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர்ல கேட்குற மாதிரி இருக்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா அந்த ஸ்டோரி இல்லைன்னா அந்த கண்டினியூஷன் புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில லைனை வந்து நான் அண்டர்லைன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஆல் விமன் இந்தியன் நேவி க்ரூ இவங்க வந்து வேர்ல்டை சுற்றி வராங்க. சர்க்கம் நேவிகேட்டட் அப்படின்னா ஒரு போட்டோ ஷிப்போ எடுத்துட்டு ஸ்டார்டிங் பிளேஸ் இங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா குளோபை சுற்றி மறுபடியும் அங்கே வர்றது, அதுதான் சர்க்கம் நேவிகேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ வேர்ல்டை வந்து சுற்றி வந்திருக்காங்க. எவ்வளோ டேஸ்லனா 254 டேஸ். இதுவும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ டேஸில் போயிட்டு வந்திருக்காங்க? 254 டேஸில். எவ்வளோ விமன் போயிருக்காங்க? 6 விமன் போயிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். எந்த ஷிப்ல போயிருக்காங்க? இப்போ நம்ம வந்து சொல்றோம் செயில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு, அதாவது சீல போயிட்டு வந்திருக்காங்க. அப்ப கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு ஷிப்போ போட்டோ தேவைப்பட்டிருக்கும். அவங்க யூஸ் பண்ண ஷிப் என்னன்னா ஐஎன்எஸ்வி தாரிணி. இதோட பிளஸ் என்னன்னா இது இந்தியாலேயே மேக் பண்ணது. இந்தியாலேயே எந்த ஃபாரின் கண்ட்ரியோட ஹெல்ப்பும் இல்லாம இந்தியாலேயே டிசைன் பண்ணி மேக் பண்ண 2வது ஷிப் தான் தாரிணி. ஃபர்ஸ்ட் ஷிப் என்னன்னா ஐஎன்எஸ்வி மகதே, இதுதான் ஃபர்ஸ்ட் ஷிப். ஸோ ஐஎன்எஸ்வி தாரிணி வந்து செகண்ட் ஷிப். இதுல தான் இந்த விமன் எல்லாருமே வேர்ல்டை வந்து சுத்தி வந்திருப்பாங்க. ஓகேங்களா? இந்த ஷிப்பை வந்து எங்க பில்ட் பண்ணியிருப்பாங்கன்னா கோவால பில்ட் பண்ணியிருப்பாங்க. இது எவ்வளோ பெருசுனா 55 ஃபுட் பெருசு, அதாவது நீளம் 55 ஃபீட். எங்க பில்ட் பண்ணியிருக்காங்க? கோவால வந்து இந்த ஷிப்பை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இதோட பேர் வந்து தாரிணின்னு பார்த்தோம். அப்படின்னா என்னன்னா அது வந்து ஒடிஷால கும்பிடுற ஒரு காட், அதாவது சீயை ரிலேட் பண்ண ஒரு காடஸ் தான் இந்த தாரிணி அப்படிங்கிறது. ஸோ அதனாலதான் அந்த பேர் வந்து அதுக்கு வச்சிருப்பாங்க. ஸோ தாரிணி அப்படிங்கிறது தான் அந்த செயிலர்ஸ் ஷிப் ரிலேட்டடான காடஸ். அவங்களுக்கான டெம்பிள் எங்க இருக்குன்னா ஒடிஷால இருக்கு. ஸோ இதை ரிமெம்பர் பண்ற விதமா தான் நேம் வந்து அந்த ஷிப்புக்கு தாரிணின்னு வச்சிருப்பாங்க. இந்த ஷிப்ல தான் இந்த 6 விமனும் வேர்ல்டை வந்து சுத்தி வந்திருக்காங்க. எவ்வளோ டேஸ்லனா 254 டேஸ்ல. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து நேஷனல் பாலிசி டு எம்பவர் விமன். ஸோ இந்த பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ற விதமா தான் இந்த ஒரு ப்ரோக்ராமை கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது நவிகா சாகர் பரிக்ரமா இந்த ஸ்கீமுக்கு இல்லைன்னா இந்த ப்ரோக்ராமுக்கு கீழே தான் இந்த விமன் ஆல் விமன் சர்க்கம் நேவிகேஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சில டைம் கேட்பாங்க இது யார் சொல்லியிருக்கா அப்படின்னு. ஸோ இந்த ப்ராஜெக்டை பத்தி பேசினது யாருன்னா நேவல் ஸ்டாஃப் அட்மைரல் சுனில் லான்பா. இவர் தான் இதை பத்தி பேசியிருப்பாரு. The project is considered essential towards promoting ocean sailing activities in the Navy while depicting Government of India's trust for நரிசக்தி. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பெரிய சென்டென்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. பட் மேபி இந்த நரிசக்தி பத்தி பேசினது யாரு இது மாதிரிலாம் கேட்டாங்கன்னா இந்த லெசன்ல யார் பேசியிருக்காங்கன்னா நேவல் ஸ்டாஃப் அட்மைரல் சுனில் லான்பா. ஓகேங்களா? ஸோ நம்மளோட இந்த ஷிப்ல என்ன இருக்கு? ஆல் விமன், அவங்க அதோட பிளஸ் இருக்கு. அடுத்து மேக் இன் இந்தியாவை இது ப்ரொமோட் பண்ணுது. கரெக்டுங்களா? ஏன்னா இந்த ஷிப் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாலே மேக் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பிளஸ் என்னன்னா இது நான் ரினியூவபிள் எனர்ஜியில யூஸ் ஆகுது. அதாவது விண்ட் இருக்கும் இல்லைங்களா, அந்த விண்டோட புஷ்னாலேயே இந்த போட் வந்து இல்லைன்னா இந்த ஷிப் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கும். ஸோ இது வந்து நான் கன்வென்ஷனல். ஜென்ரலா நம்ம ஒரு என்ஜின் வச்சு ஃபியூயல் ஆட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம அந்த மூமெண்ட்ல இருக்கும் அந்த ஷிப்போ போட்டோ. ஆனா இது வந்து விண்டை மட்டுமே டிபெண்ட் பண்ணி செயில் ஆகுற ஒரு போட்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த போட்ல நிறைய
ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அது வந்து ஒன் ஆஃப் தி திங் வந்து மெட்ரோலாஜிக்கல், ஓஷன் அண்ட் வேவ் டேட்டா இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கும் இருந்திருக்கு. அந்த அவங்களுக்கு வெதரெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்தது இந்தியன் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பேஜில் நம்ம பார்க்குறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எவ்வளோ விமன் போனாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும், எவ்வளோ டேஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியணும், அந்த ஷிப் வந்து எவ்வளோ பெருசு அண்ட் தென் எங்கே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அடுத்து அந்த காடஸ் பற்றி தெரியணும். இந்த தாரிணியோட மீனிங் என்ன, அந்த காடஸோட டெம்பிள் எங்கே இருக்குது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது இந்த இதில் பார்த்தோம்னா இது நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸை வச்சு இந்த ஷிப்பு மூவ் ஆகுதுங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அவ்வளோதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பேஜில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ நம்ம பார்த்தோம் 6 பேர் கொண்ட ஒரு க்ரூ தான், ஒரு டீம் தான் இதில் போனாங்க, இந்த ஷிப்பில் போனாங்க அப்படின்னு. அப்போ அதோடக்கு கண்டிப்பாக ஒரு ஹெட் இருக்கணும். இப்போ ஒரு சின்ன ஒர்க் நாங்கள் ஒரு டீம் வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஹெட் இருப்பாங்க, டீம் லீட்னு. அது மாதிரி இதுக்கு யார் ஹெட்டாக இருந்தாங்கன்னா வர்த்திகா ஜோஷி. இவங்க தான் வந்து இந்த எப்படி சொல்லலாம், இந்த ப்ரோக்ராமோட ஹெட் இல்லைன்னா இந்த ப்ராசஸோட ஹெட்டாக இருக்காங்க. இந்த க்ரூ வந்து எப்போ அவங்களோட வாயேஜை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 10 செப்டம்பர் 2017 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க கோவாலேருந்து. யார் ஃப்ளாக் இது பண்ணி வச்சிருப்பாங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர். இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சது யாருன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர். எப்போ வந்து இந்த வாயேஜ் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா 10 செப்டம்பர் 2017. எங்க இருக்குன்னா கோவாலேருந்து. ஓகேங்களா? இந்த எக்ஸ்பெடிஷன் அப்போ அவங்க 4 போர்ட்ல நிறுத்தியிருப்பாங்க. இப்போ கோவால ஸ்டார்ட் பண்ணி திருப்பி கோவாக்கே வரும்போது கண்டிப்பா அவங்களுக்கு வேற ஏதாச்சும் ரிப்பேர் பண்றதுக்கோ ஃபுட்டுக்கோ ஏதாச்சும் ஒண்ணுக்கு அவங்க வந்து போர்ட்டுக்கு வந்திருப்பாங்க. எங்கெங்க வந்திருப்பாங்கன்னா ஆஸ்திரேலியால பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீமேண்டில் அங்க வந்திருப்பாங்க. அடுத்தது லிட்டில்டன்ல வந்திருக்காங்க. அடுத்தது போர்ட் ஸ்டான்லேல வந்திருப்பாங்க. அப்புறம் கேப் டவுன். ஸோ ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஃபால்க்லாண்ட், சவுத் ஆஃப்ரிக்கா இந்த கண்ட்ரீஸ்ல இருக்கிற இந்த 4 போர்ட்டுக்கும் அவங்க வந்து வந்திருப்பாங்க. ஓகேங்களா? எதுக்குன்னா ரிப்ளனிஷ்மெண்ட் ஆஃப் ரேஷன் அண்ட் ரிப்பேர். ரிப்ளனிஷ்மெண்ட்னா ரீஃபில் பண்றது. ஸோ அவங்க ரேஷன்னா அவங்க வேணுங்க திங்ஸு, ட்ரெஸ்ஸு, ஃபுட்டு அது மாதிரி இதுக்கு. அப்போ ரிப்பேர் தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்காகவும் நிறுத்தியிருக்காங்க. எப்போ அவங்க ரிட்டர்ன் ஆயிருக்காங்கன்னா ஏப்ரல் 2018. ஓகேங்களா? ஸோ 10 செப்டம்பர் 2017 கோவால ஸ்டார்ட் பண்ணி 2018 அவங்க கோவாக்கு வந்து ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. ஓகேங்களா? அவங்க எக்ஸாக்டா அந்த போர்ட்டுக்கு எப்போ ரிட்டர்ன் வந்தாங்கன்னா 21 மே 2018. ஸோ ஸ்டார்ட் பண்ண போர்ட்டுக்கே வந்த டேட் பார்த்தீங்கன்னா 21 மே 2018. கோவாக்குள்ள என்டர் ஆனது எப்போனா 2018. ஓகேங்களா? ஸோ இந்த இதுல வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் டேட் தெரிஞ்சிருக்கணும், யார் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதே எந்த போர்ட்லலாம் நின்றுருக்காங்க, அண்ட் தென் எப்போ ரிட்டர்ன் வந்திருக்காங்க. ஸோ இந்த டேட்ஸ் தான் இதுல இம்பார்ட்டன்ட். இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்து 2 ஃபேக்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் சோலோ சர்க்கம் நேவிகேஷன். இப்போ இதுல 6 விமன் போனாங்கன்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஆனா சோலோவா ஒரு ஃபர்ஸ்ட் இந்தியன் போனது யாரு அப்படின்னா கேப்டன் திலீப் தாண்டே. இவர் தான் 2009 to 10 இந்த டைம் பீரியட்ல தனியா வேர்ல்ட வந்து சுத்தி வந்திருப்பாரு. ஓகேங்களா? எதுலன்னா ஐஎன்எஸ்வி மஹதி. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, இந்தியால ஃபர்ஸ்டா பண்ண ஷிப்போட இண்டிஜினியஸ் ஷிப் வந்து இதுதான். ஓகேங்களா? அடுத்தது ஃபர்ஸ்ட் நான் ஸ்டாப் சோலோ. இப்போ நம்ம 6 விமன் போனதை பார்த்தோம். அவங்க வந்து 4 போர்ட்டுல ஸ்டாப் பண்ணாங்க. கரெக்டுங்களா? இப்போ இவருமே எங்காச்சும் நிறுத்தியிருப்பாரு. ஆனா இந்த நான் ஸ்டாப் சோலோனா எங்கேயுமே எந்த போர்ட்லயும் நிக்காம ஸ்டார்ட் பண்ண இடத்துலயே வந்து லாஸ்ட்ல என் பண்ணது வந்து யாரு அப்படின்னா அபிலாஷ் டாமி. எந்த இயர்னா 2013. 2012 இருந்து 2013. ஓகேங்களா? ஸோ இது கேட்பாங்களான்னு தெரியல, பட் இந்த லெசனோட பார்ட்டா இருக்கிறதுனால நம்ம இதையும் பார்த்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த க்ரூ மெம்பர்ஸ் கிட்ட கேட்ட இன்டர்வியூல இருந்து நம்மளுக்கு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல நம்ம எப்படி படிக்கணும்னா யாரு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறது நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ ஏதாச்சும் இப்படி கோட்ஸ்குள்ள இருக்கு அப்படின்னா அது அந்த பேர் நம்ம பார்த்து வச்சுக்கணும். அவங்க என்ன சொல்றாங்க. ஸோ எக்ஸாம்ல வந்து இது யார் சொன்னா அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இதுக்கு மேல இன்டர்வியூ மாதிரி இருக்கிறதுனால நம்ம நேம்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. ஸோ வர்த்திகா ஜோஷி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா யாருக்குமே அவங்களுக்கு போட் இல்லைன்னா செயிலிங்கை பத்தின நாலேஜ் கிடையாது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த 3 இயர்ஸ் ட்ரைனிங்ல தான் அவங்களோட ஸ்கில் எல்லாத்தையுமே பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இந்த 6 பேர்த்துக்குமே ப்ரியார் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. செயிலிங், நேவிகேஷன் இது எதுலையுமே
ப்ரியார் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. 3 வருஷம் ட்ரைனிங். ஸோ இதுவே எக்ஸாமுக்கு நம்மளுக்கு தெரியணும். ஸோ எவ்வளோ வருஷம் ட்ரைனிங் போயிருக்காங்க? 3 இயர்ஸ் ட்ரைனிங். அந்த ட்ரைனிங்கை வச்சு தான் அவங்க வந்து இந்த சர்க்கம் நேவிகேஷன் வந்து முடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த இன்டர்வியூ வந்து அந்த ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்குறாங்க. ஸோ ட்ரைனிங்கில் வந்து அவங்களுக்கு தியரியும் வந்திருக்கு, ஹேண்ட்ஸ் ஆன், அதாவது ப்ராக்டிக்கலும் இருந்திருக்கு. ஸோ அவங்க தியரியும் படிச்சிருக்காங்க, ப்ராக்டிக்கலும் படிச்சிருக்காங்க. ப்ராக்டிக்கல்னு எது பற்றினா ரிப்பேர் பண்ணுறது, வெதரை ஃபோர்காஸ்ட் பண்ணுறது, எமர்ஜென்சி, மெடிக்கல் எமர்ஜென்சி, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் அவங்க ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் அவங்க அந்த சர்க்கம் நேவிகேஷனில் இருக்கும்போது என்னானாலும் அவங்களுக்கு அந்த ஸ்கில் இருக்கணுங்கிறனால அந்த ட்ரைனிங்கில் இப்படியெல்லாம் போயிருக்கு. ஓகே, இது சொன்னது வர்த்திகா ஜோஷி. அடுத்து ஐஸ்வர்யான்னு இன்னொரு க்ரூ மெம்பர் இருக்காங்க. அவங்க வந்து இந்த ட்ரைனிங் எங்கெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தாங்கன்னா மும்பையில் வந்து நடந்திருக்கு. அடுத்து எங்க நடந்திருக்குன்னா கொச்சியில நடந்திருக்கு. ஸோ பிளேசஸ் நம்மளுக்கு தெரியணும். மும்பையிலயும் நடந்திருக்கு, கொச்சியிலயும் நடந்திருக்கு. மும்பையில் எங்கன்னா இந்தியன் நேவல் வாட்டர்மேன்ஷிப் ட்ரைனிங் சென்டர்லயும், கொச்சியில வந்து நேவல் பேஸ், சதர்ன் நேவல் பேஸ், இங்கேயும் நடந்திருக்கு. இந்த பிளேஸ் மட்டும் நம்ம பார்த்தோம்னா போதும், அந்த லெவலில் தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ட்ரைனிங் வந்து அவங்களுக்கு மும்பையிலயும் கொச்சியிலயும் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா அவங்க வந்து ப்ராக்டிஸ் மாதிரி ஐஎன்எஸ் மஹதியில மொரீஷியஸ் வரைக்கும் போயிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கேப் டவுன் அங்கேயும் போயிட்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எங்க போயிருக்காங்க? மொரீஷியஸ். செகண்ட் வந்து கேப் டவுன் வந்து போயிருக்காங்க இந்த ட்ரைனிங் பீரியட்லயே. பிகாஸ் எடுத்தோடனே அவங்க வேர்ல்டை நேவிகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ரியலா ஒரு போர்ட்டுக்கு போயிட்டு வரணுங்கிறனால பக்கத்துல இருக்க மொரீஷியஸ்க்கும் கேப் டவுனுக்கும் அவங்க போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த 3 இயர்ஸ் வந்து எதுக்குன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வாயேஜுக்காகவே அவங்க ட்ரெயின் ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா பிரச்சனை என்னன்னா அவங்களுக்கு வந்து தண்ணியும் ஃபுட்டும் ரொம்ப சீக்கிரமாவே தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ட்ரிப் வந்து அவங்களுக்கு டுட்டோரியலா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஸோ அந்த 3 இயர்ஸ்க்கு முன்னாடி மொரீஷியஸும் சாரி 3 இயர்ஸ் ட்ரைனிங்ல மொரீஷியஸ்க்கும் கேப் டவுனுக்கும் போயிருக்காங்க. ஸோ இதுல தான் அவங்க என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ஃபுட்டும் வாட்டரும் தீர்ந்து போயிருது சீக்கிரமா. ஸோ அதை எப்படி கரெக்டாக மேனேஜ் பண்ணவும் கத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ட்ரைனிங் எங்கே நடக்குது? மும்பையிலயும் கொச்சியிலயும் நடக்குது. அந்த ட்ரைனிங் டைம்லயே அவங்க மொரீஷியஸ்க்கும் கேப் டவுனுக்கும் போயிட்டு வந்திருக்காங்க. எதுல அப்படின்னா ஐஎன்எஸ் மஹதியில. இப்போ அதுல போயிட்டு வந்ததுலேருந்து அவங்க அதுல என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஃபுட்டும் தனியும் சீக்கிரம் தீந்துக்கும். ஸோ அதை வந்து பெரிய வாயேஜ் இல்லைன்னா ஜென்ரலாகவே செயிலிங் அப்போ அதை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு இன்டர்வியூவர் கேட்குறாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா அவங்க என்ன ரிப்ளை பண்றாங்கன்னா 30 விமன் வந்து இதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுல 6 பேர் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதை பேஸ் பண்ணி அப்படின்னா ஒரு சர்வைவல் ஸ்கில்ஸ் அவங்க காட்டின சர்வைவல் ஸ்கில்ஸை வச்சு 30ல் 6 விமனை வந்து செலக்ட் பண்ணதா சொல்றாங்க. இந்த க்ரூவோட மென்டர் யாருன்னா கமாண்டர் திலீப் தாண்டே. இவர் தான் இவங்க க்ரூவோட மென்டரா இருந்திருக்காங்க. இந்த நேம நம்ம முன்னாடி தான் பார்த்தோம், கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் சோலோ எக்ஸ்பெடிஷன். ஸோ அவங்க அந்த பர்சன் தான் இவங்களுக்கு மென்டரா இருந்திருக்காங்க. அப்புறம் இதுல ஐஸ்வர்யா என்ன சொல்றாங்கன்னா இந்த சீல இருக்கிற ஃபிளாரப்ஸ்னா அந்த ரஃபா குசி ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதை பத்தி தெரிஞ்சுக்கும் போது இதை ஜாயின் பண்ணதை பத்தியே நான் வந்து செகண்ட் தாட் கொடுத்தேன். இது பண்ணலாமா வேணாமான்னு ஒரு டவுட் வந்துச்சுங்க மாதிரி சொல்லியிருப்பாங்க. சொன்னது யாருன்னா ஐஸ்வர்யா. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் என்னன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா 4 மெம்பர்ஸ் 6ல் 4 பேர் வந்து மவுண்டெயின்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க பீச் இல்லைன்னா சீ பக்கத்துலேயே இருந்தது இல்லை. ஸோ அவங்க ஃபேமிலி ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் வந்து ஹெசிடென்ட்டாக தான் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா இவங்களோட ஸ்கில்ஸ், இவங்க ட்ரைனிங், இவங்க பண்ணுறது எல்லாம் பார்த்து சப்போர்ட்டிவாகவும் மாறிட்டாங்க. ஓகேங்களா? அவங்களால பண்ண முடியுது அப்படிங்கும்போது. ஸோ இதில் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எவ்வளோ பேர் மவுண்டெயின்லேருந்து வந்திருக்காங்க அந்த மாதிரி கொஸ்டின் கூட கேட்பாங்க சில டைம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் என்னன்னா உங்களோட எய்ம் என்ன, அதை எப்படி நீங்க அச்சீவ் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை இந்த வர்த்திகா ஜோஷி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நாங்கள் வந்து டெஸ்டினேஷனுக்காக போகல, எங்களோட ஜேர்னி வந்து ஹானஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களோட எய்மாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த ஜேர்னி தான் உங்களோட எய்மாக இருந்துச்சே தவிர அந்த வாயேஜை சுற்றி வர அது மட்டுமே அவங்களோட எய்ம் கிடையாது. இதில் வந்து ஹானஸ்ட் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா அவங்க வந்து விண்டு மூமெண்ட் வச்சு தான் போகணும். கரெக்டுங்களா? ஸோ அதனால தான் இவங்க ஹானஸ்டிங்கிற வேர்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எந்த இதுவும் பண்ணாமல் ஹானஸ்டாக அந்த விண்டு மூமெண்ட்லேயே அவங்க வந்து சேல் பண்ணி போயிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் இது. ஓகேங்களா? ஸோ அவங்களோட எய்ம் என்ன அப்படின்னா அந்த ஜேர்னி தான் அவங்களோட அல்டிமேட்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் இதோட மீனிங்.
அதே மாதிரி யாரோட அசிஸ்டன்ஸும் இல்லாம போகணும். அதுவும் அவங்களோட ஆம்பிஷனா இருந்திருக்கு. ஸோ அத வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. இதுல வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பெருசா கொஸ்டின் ஏரியா மாதிரி எதுவும் இல்ல. ஓகே. நேம் தட் ஒன் குவாலிட்டி தட் yours that enabled you to complete this expedition successfully. ஸோ உங்க குவாலிட்டி எது வந்து இத கம்ப்ளீட் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சுன்னு கேட்கும்போது வர்த்திகா ஜோஷி சொல்லுவாங்க. சில டைம் வந்து விண்ட் ரொம்பவே கம்மியாயிரும். அப்ப வந்து மூவே ஆகாது கரெக்ட்டுங்களா? இப்ப விண்ட் வந்து புஷ் பண்ணிட்டு இருக்குன்னா, அவங்க போட்டும் அப்படியே செயில் ஆயிட்டு இருக்கும். இப்ப விண்ட் சில டைம் ரொம்ப ஸ்டில் ஆயிரும். ஸ்டில் இன் த சென்ஸ் காத்தே அடிக்காத மாதிரி இருக்கும் நம்மளுக்கே சில டைம். அந்த மாதிரி சீல சுத்தமா காத்தே இல்லைன்னா, அந்த போட் மிதந்துட்டே தான் இருக்கும். அது மூவ் ஆகுற மாதிரியே இருக்காது. அந்த மாதிரி டைம்லலாம் என்ஜின் ஆன் பண்ணலான்னு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல என் மைண்ட் சொல்லும். ஆனா எனக்குள்ள வந்து ஹானஸ்டா இருக்கணும் அப்படிங்கிற திங் வந்து சொல்லிட்டே இருக்கும் என் மைண்ட். ஸோ அதனாலதான் நான் வந்து ஹானஸ்டா இதை வந்து ஃபினிஷ் பண்ணேன். ஸோ என்னோட ஹானஸ்டி தான் இதுக்கு ஒன் ஆஃப் தி திங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. யாரு? வர்த்திகா ஜோஷி. ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷ் வரைக்கும் அவங்க என்ஜினே யூஸ் பண்ணாமல் வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ண எது ஹெல்ப் பண்ணுச்சுன்னா அவங்களோட ஹானஸ்டி தான் ஹெல்ப் பண்ணியிருக்கு. அடுத்து ஹெட் ஆஃப் தி க்ரூவாக இருக்கும்போது நீங்கள் எப்படி டீமோட இன்வால்வ் ஆனீங்க அந்த மாதிரி கொஸ்டின் வருது. அதுக்கு வர்த்திகா ஜோஷி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எல்லாமே சேம் டைமில் தான் ட்ரைனிங் ஆரம்பித்தோம். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வே ஆஃப் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்குது. அதனால நாங்கள் டீம் ஒர்க்காக தான் ஒன்றா தான் வேலை செஞ்சோங்க மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, எல்லாருமே சேம் டைமில் தான் ட்ரைனிங் ஆரம்பிச்சிருக்கனால டீம் லீடு இல்லைன்னா ஹெட்டுங்கனால அவங்க மட்டும் எல்லா டிசிஷனும் எடுக்க கிடையாது. டீம் ஒர்க்காக தான் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களோட ப்ராப்ளம் சால்விங் திங்கை வச்சு அவங்க கொலாபரேட் பண்ணி தான் டீம் ஒர்க்காக இதை பண்ணி முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாயல் குப்தா. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு கிரைசிஸ் அப்பதான் எங்களுக்கு எல்லாமே தெரியுது. கிரைசிஸ் அப்படின்னு என்ன சொல்ல வராங்கன்னா, ஸ்டார்ம் வந்திருக்கு. ஒரு புயல் வந்திருக்கு. அந்த புயல் அப்போ 3 பேர் வெளியே அதை பத்தி என்னன்னு பார்த்துட்டு இருக்கும்போது, மிச்சம் 3 பேர் உள்ள ஃப்ரீயா இருக்க முடியாது. ஒருத்தவங்க வாட்டரை ஹீட் பண்ணும், இன்னொருத்தவங்க கிளவுஸை ஹீட் பண்ணும். ஏன்னா அப்ப வந்து மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. நேவிகேட் பண்ணவங்களுக்கு இது எல்லாமே தேவைப்படும் அப்படிங்கறனால இந்த 20 ஹார்ஸ் 20 மணி நேரம் இந்த புயல் இருக்கும்போது தான் அந்த ஹார்ட்ஷிப்பை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னது யாருன்னா பாயல் குப்தா. ஓகேங்களா? ஸோ டீம் ஒர்க்கா பண்ணும்போது இந்த 20 மணி நேரமும் பார்த்தீங்கன்னா 6 பேத்துக்குமே ஒர்க் இருந்திருக்கு. 3 பேர் வெளியே இருக்காங்க, 3 பேர் ரெஸ்ட் எடுத்துட்டு ஷிஃப்ட் பேசிஸ்லலாம் பார்க்க முடியல. கரெக்ட்டுங்களா? ஸோ அதனால இந்த 20 மணி நேரம் இந்த புயல்ல வந்து எங்களுக்கு சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ற கெப்பாசிட்டி வந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னது யாருன்னா பாயல் குப்தா. ஓகேங்களா? அந்த புயல் எங்க வந்திருக்கும் அப்படின்னா சவுத் பசிபிக்ல வந்து வந்திருக்கும். என்ன ஸ்பீட்னா 60 to 70 knots இந்த ஸ்பீட்ல வந்து வந்திருக்கும். 9 to 10 meters ஹை. கடல் வந்து ஹைட் ஆயிருக்கும் அந்த புயல்னால காத்தடிக்கும் போது. ஓகேங்களா? ஸோ மெயின் எக்ஸாம்ல என்ன கேட்பாங்கன்னா எந்த ஓஷன்ல? சவுத் பசிபிக் ஓஷன். ஓகேங்களா? அது வந்து வர்த்திகா ஜோஷி என்ன சொல்றாங்கன்னா, அது புயல் வந்து இது மாதிரி ப்ராப்ளம் வந்தாலும், அது வந்து பிளிஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தும் என்ன பிரச்சனை வந்தாலும் முன்னாடி போவோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸும் இதுதான் குடுத்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து நம்ம ஸ்ட்ராமை பத்தி தெரிஞ்சுக்கணும். இதுல வந்து இந்த பேஜ்ல நம்மளுக்கு ஹானஸ்டி பத்தி அவங்க சொல்றாங்க. ஏன்னா விண்ட் டிராப் ஆனாலும் என்ஜின் ஆன் பண்ணாம அவங்க வந்திருக்காங்க. அடுத்து இந்த ஸ்டார்ம் 20 மணி நேரம் சவுத் பசிபிக் ஓஷன்ல ஒரு புயல் வந்திருக்கு. அதையும் அவங்க கிராஸ் பண்ணி வந்ததுதான் பெரிய திங்கா வந்து இவங்க சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து எக்ஸைட்டிங் மோமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு இன்டர்வியூ கேட்கறதுக்கு என்ன சொல்றாங்க? டாஸ்மான் சீயை கிராஸ் பண்ணும்போது அவங்க சதர்ன் லைட்ஸ் அதை வந்து நோட்டீஸ் பண்ணுன்னு சொல்றாங்க. ஸோ இதுவுமே டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா பீச்ல இருந்து அதை பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. பட் சாரி பீச்சில் சீல இருந்து பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. பட் சீல இருந்தே அவங்களால பார்க்க முடிஞ்சிருக்கு இந்த சதர்ன் லைட்ஸை. அது எங்கேருந்து பார்த்துருக்காங்கன்னா டாஸ்மான் சீல வந்து பார்த்துருக்காங்க. அடுத்து பயோலுமினிசன்ஸ், அதாவது இந்த லிவிங் ஆர்கானிசம் அவங்க மேல ஒரு லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணி எப்படி சொல்லலாம், இந்த மின்மினி பூச்சி மாதிரி ஒரு லிவிங் ஆர்கானிசம் தான், ஆனால் அது லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதை தான் லூமினன்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பயோலுமினன்சன்ஸை பார்த்தது, அடுத்தது டால்ஃபின் ஸ்விம் பண்ணது, அப்புறம் இந்த சீ கிரியேச்சரை பற்றி பார்த்ததெல்லாம் இவங்களுக்கு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸும் சொல்கிறாங்க. அடுத்து ஒரு டெட் ஸ்பெர்ம் வேல வந்து பார்த்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அது ஐலாண்டுன்னு நினச்சிட்டாங்க தூரத்துலேருந்து பார்க்கும்போது. ஆனால் கிட்ட போய் பார்க்கும்போது தான் அது வந்து ஒரு டெட் ஸ்பெர்ம் வேல் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? இவங்க யாருக்குமே இந்த சீ கிரியேச்சர்ஸை பற்றி நாலேஜ் கிடையாது.
ஸோ அவங்க கூகுள் பண்ணி தான் ஒவ்வொரு ஸ்பீஷீஸை பற்றியும் கற்றுருக்காங்க. ஸோ இதெல்லாம் எக்ஸைட்டிங் மொமெண்ட்டுன்னு சொன்னது வர்த்திகா ஜோஷி. அப்புறம் க்ரூ வந்து டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணீங்க சீல? பிகாஸ் சுற்றியும் தண்ணி தான் இருக்கும். ஸோ எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு கேட்கும்போது ஸ்வாதி பி இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹாபீஸ் இருந்துச்சு, அதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க சொல்லுவாங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னா கோல்கப்பாஸ் கேக்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க, குவில்லிங் பண்ணியிருக்காங்க, கிராஃப்ட் ஒர்க். அதுக்கப்புறமா ஜோஷி வந்து காமிக்ஸ் அண்ட் ராமாயணா வந்து படிச்சிருக்காங்க. ஸோ வர்த்திகா ஜோஷி அந்த க்ரூவோட ஹெட் வந்து காமிக்ஸும் ராமாயணாவும் படிச்சிருக்காங்க. அவங்களோட ஹாபி ரீடிங்காக இருந்திருக்கு. அதே மாதிரி ஸ்வாதி பி இவங்க வந்து பேக்கிங்கும் பண்ணியிருக்காங்க, லேம்ப் ஷேட்ஸும் கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் கிளியராக யாரோட ஹாபி யாருதுன்னு தெரியும் போது ஜோஷி வந்து ரீடிங், அடுத்தது ஸ்வாதி பி வந்து பேக்கிங், அதுக்கப்புறமா கிராஃப்டிங். ஸோ இதுமாதிரி கொஸ்டின் கேட்டாலும் இது 2 பேர்த்தோட ஹாபிஸ் என்னன்னு நமக்கு தெரியும். அது போக குவில்லிங்கும் பண்ணியிருக்காங்க, குக்கிங்கும் நிறையா பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அவங்க போட்டில் லிமிட்டட் ரிசோர்ஸ் இருந்தாலும் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் என்டர்டெயின்டாக அவங்க ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் வர்த்திகா ஜோஷி என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் எப்போவுமே என்டர்டெயின்டாக தான் இருந்தோம், மியூசிக் கேட்போம், மூவிஸ் பார்ப்போம், அப்புறமா நாங்கள் சமைப்போம், அது மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அவங்க வந்து ஃபெஸ்டிவலும் செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா தீபாவளி வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் 3 பேர்த்தோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க சீல. ஸோ என்ன ஃபெஸ்டிவல்னு கேட்க சான்ஸ் இருக்கு, எவ்வளோ பேர்த்தோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்க அதுவும் கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ 3 பேர்த்தோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா என்னென்ன நோட்டீஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஈக்குவேட்டரை கிராஸ் பண்ணுறது, இன்டர்நேஷ்னல் லைனை வந்து கிராஸ் பண்ணுறது, இதெல்லாம் அவங்க வந்து பெருசாக பார்த்துருக்காங்க. அப்புறம் என்ன மோட்டிவேட் பண்ணுச்சு அப்படின்னா இவங்களோட சேலஞ்சஸை வந்து இவங்க பீப்புள் கிட்ட ஷேர் பண்ணலை. என்ன நினைச்சாங்கன்னா இவங்க அதை சுற்றி வந்ததுக்கு அப்புறமா இந்த வாயேஜ் வந்து எண்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் இவங்க சேலஞ்சஸை பற்றி சொல்லணும். பிகாஸ் பீப்புள் வந்து இவங்க மேலே ஹோப் வச்சுருக்காங்க. ஸோ விமனை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இவங்களோட வாயேஜ் இருக்கணும். ஸோ அங்கே நடக்கிறது எதையுமே இவங்க வந்து சொல்லக்கூடாது, முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் சொல்லணும் அப்படிங்கிறதுல வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததான் ஸ்வாதி வந்து சொல்கிறாங்க. ஸோ விமனா இந்த எக்ஸ்பெடிஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கும்போது இது வந்து கண்ட்ரியோட அந்த ஜெண்டர் பயாஸ் இல்லைன்னா விமனை வந்து கீழே பார்க்குறத வந்து இது வந்து மாற்றும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறமா செயிலிங் வந்து ஜென்ரல் நியூட்ரல் தான், செயிலிங்கில் வந்து மேல் ஃபீமேல்னு கிடையாது. சீல போயிட்டோம் அப்படின்னா அங்கே நம்மளோட ஸ்கில்ஸ் தான் மேட்ரே தவிர ஜெண்டர் கிடையாதுங்கிறது தெரிஞ்சுதுன்னு இதில் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த லெசன் வந்து எண்ட் ஆகுது. ஸோ இது வந்து ஸ்டோரி மாதிரி கிடையாது, ஒரு இன்டர்வியூ தான். ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த வாயேஜை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து அவங்க வந்து எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க, அது நம்மளுக்கு தெரியணும். அவங்களோட சேலஞ்ச் என்ன அங்கே, அப்புறமா அவங்களோட ஹாபி, ஏன்னா இதெல்லாம் தான் கொஸ்டின் ஏரியாவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதோட இது எண்ட் ஆயிடுச்சு. இந்த ஹைலைட் பண்ண பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிடுவேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? ஜென்ரல் இங்கிலீஷில் நான் வேறு ஏதாச்சும் கவர் பண்ணணும், இப்போ நான் வந்து ப்ரோஸும் கிராமரும் கவர் பண்ணிகிட்ருக்கேன். வேறு ஏதாச்சும் ப்ரியாரிட்டி பேசிஸில் கவர் பண்ணணுன்னாலும் நீங்கள் அதை மென்ஷன் பண்ணுங்கள், நான் அந்த வீடியோஸும் அப்லோட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.